எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட திருப்பரங்குன்றம் தொகுதியில் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளேன் என அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா பாரபத்தி, எளியார்பத்தி, நெடுமதுரை, வளையங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வி ராஜன் செல்லப்பாவிற்கு மாலைகள் அணிவித்தும் பூக்கள் தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன்பின் பேசிய வி ராஜன் செல்லப்பா மல்லிகை விவசாயிகளுக்காக மல்லிகை திரவிய தொழிற்சாலை வேண்டும் என்ற சட்டமன்றத்தில் பேசியதாகவும் கூறினார். இந்த வாக்க போடும்போது நீங்க ஓட்டுப்பட்டுக்குள்ள பூத்துக்குள்ள போகும்போது நினைச்சிட்டே போனோம். எட்டாலை சென்னைக்கு ஒன்று போடணும் ஏன் போடணும்? சூழிங்க சொன்ன மாதிரி நம்ம திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும். ஏன்னா அதுதான் உண்மை. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணுன்ற எண்ணத்தோட போறோம். உயர்நீதிமன்ற ஆணை இது, அந்த ஆணையை நிறைவேற்றுகிறோம். அப்படி ஏத்தணும்னா நீங்க எல்லாரும் எட்டையில பாக்குறதுக்கு உள்ள போய் பார்த்து அது 3வது சின்னத்துல எங்க இருந்தாலும் நம்ம நினைச்சிட்டு போனா இந்த சின்னத்துல முத்திரை குத்திடலாம். நம்முடைய பகுதி உழைக்கும் மக்கள் உள்ள பகுதி. மல்லிகைப்பூ வியாபாரத்திற்கு சட்டமன்றத்துல பேசும்போது திரவிய தொழிற்சாலை கொண்டாட சொன்னேன். உடனே சொன்னாங்க போதுமான மல்லிகைப்பூ இல்லைன்னாங்க. மல்லிகைப்பூ இல்லைனாலும் கூட நீங்க திரவிய தொழில் கொண்டு வந்தா மல்லிகைப்பூ விலை ஏறுமா ஏறாதா? மல்லிகைப்பூ விலை ஏறும்ல, விவசாயிக்கு பயன் தானே. அதுக்காக தான் சட்டமன்றத்தில் 3 முறை பேசினேன். எதிர்கட்சியா இருந்தாலும் கூட இந்த திட்டங்களை நிறைவேற்றினேன்.